யோபு அதிகாரம் 36. யோபினுடைய துன்பங்களின் உட்பொருள். எலிஹு தொடர்ந்து பேசலானான். சற்று பொறும், காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை. தொலையிலிருந்து என் அறிவை கொணர்வேன். என்னை உண்டாக்கியவருக்கு நேர்மையை உரித்தாக்குவேன். ஏனெனில் மெய்யாகவே பொய்யென்று என் சொற்கள். அறிவு நிறைந்த நான் நடுவே உள்ளேன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோருக்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டாரெனில், வேதனையின் கயிற்றில் அகப்பட்டாரெனில், அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து இயம்புவார். அறிவுரைகளுக்கு அவர்கள் செவியை திறப்பார். தீச்செயலிலிருந்து திரும்புமாறு ஆணையிடுவார். அவர்கள் கேட்டு அவர்களுக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாட்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர். செவி கொடுக்காவிடில் வாளால் மடிவர். அறிவின்றி அவர்கள் அழிந்து போவர். தீய மனத்தோர் வெஞ்சினம் வளர்ப்பர். அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதறமாட்டார். அவர்கள் இளமையில் மடிவர். காமுகரோடு அவர்கள் வாழ்வு முடியும். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பர். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். இடுக்கண் வாயினின்று உங்களை இழுத்து காத்தார். ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் சேர்த்தார். உங்கள் பந்தியை ஊட்டமுள்ள உணவால் நிரப்பினார். பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மீது வந்தது. தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன. வழமையால் வழி பிறலாமல் பார்த்து கொள்ளும். நிறைந்த கையூட்டால் நெறிதவறாதேயும். நிறைந்த செல்வமும் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா? இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக ஏங்காதீர். துன்பத்தை விட தீச்செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர். எனவே அதற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். இதோ ஆற்றலின் இறைவன் உயர்ந்தவர். அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ? அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? அவருக்கு நீர் வழி தவறினீர் என சொல்ல வல்லவர் யார்? அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும். மாந்தர் அதனை பாடிப்போயினர். மனித இனம் முழுவதும் அதை கண்டது. மனிதன் தொலையிலிருந்தே அதை நோக்குவான். இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தம் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை. நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார். அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார். முகில்கள் அவற்றை பொழிகின்றன. மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன. பரவும் முகில்களையும் அவர் தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார்? இதோ தம்மை சுற்றி மின்னல் ஒளிர செய்கின்றார். கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார். இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார். அதிகமாய் உணவினை அளிக்கின்றார். மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார். இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார். இடி முழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும். புயல் காற்று அவர் சீற்றத்தினை புகழும்.